பாஸ் உங்களுக்கு சொல்லுவாரு ஒரு டிஃப்ரெண்டா போலாம். நம்ம இன்னைக்கு ஒரு டிப்ஸ் மக்களுக்கு கொடுக்கணும்னா யார்கிட்ட சஜஷன் கேட்டு இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. கேள்வி கணையோட வந்திருக்கீங்களா? கேள்விப்பட்ட பாட்டு மாதிரி தான் இருக்குது. ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு டே 22 வெற்றிகரமா 22வது நாள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நேற்று மெரினா பீச்சோட வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ தொடர்ந்து உங்களை ஆறுதல் கொடுங்க. ஓவர் டு பாஸ். ஹாய் மக்களே, இன்னைக்கு 22வது நாள் வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் எப்படி போகுதுண்டு. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ டைம் கரெக்டாக 5:40. ஓகேவா? டைம் இப்போது 6:20. கரெக்டாக 3043 ஸ்டெப்ஸ் நடந்து கேபி நகரில் நடந்துகிட்ருக்கோம். இன்றைக்கி வெற்றிகரமாக 22வது நாளை கண்டினியூ பண்ணி போயிட்டுருக்கோம். இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் இங்கே எம்கேபி நகர் அங்கே தான் போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் இன்றைக்கி எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுதுன்னு. டைம் இப்போ கரெக்டாக 6:47. 5028 ஸ்டெப்பு நடந்த எங்களுடைய பயணம் முல்லை நகரில் போய் கொண்டிருக்கிறது. அடுத்து நம்ம எங்கெங்கே போகிறோம்னு பாஸ் உங்களுக்கு சொல்லுவார். இன்றைக்கி எந்த பிளானும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக போகலாம், நம்ம எப்படி போகிறோமோ போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். முல்லை நகர்லேருந்து இப்படி போயிட்டுருக்கோம். பார்க்கலாம் எந்த ரூட்டுக்கு போகிறோன்ட்டு. டைம் இப்போது 7:20. கரெக்டாக 8152 ஸ்டெப்போட இங்கே கொடுங்கியூரில் நடந்துகிட்ருக்கோம். ஸோ பாஸ் கிட்ட இன்றைக்கி ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்கணும். பாஸ் சொல்லுங்க பாஸ். இப்போ ரீசெண்டாக இன்றைக்கி என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டீங்க? இன்றைக்கி காலையில் வெறும் மோர் தான் குடித்தேன். காலையில் அந்த டயட்டா? வேறு என்ன ஃபுட் எடுத்துருக்கீங்க? இன்றைக்கி ஒரு டிப்ஸ்ன்னு மக்களுக்கு கொடுக்கணும்னா உங்கள் சைட்லேருந்து எது கொடுப்பீங்க? எப்பயுமே இந்த தானிய உணவுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. தானிய உணவு தான் 3 நாளுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்களே. இன்றைக்கி நான் புதுசாக கீரை, இன்றைக்கி நான் கீரை வாங்கி நானே இன்றைக்கி சமைச்சேன். காலைல வெறும் வேறு எதுவுமே சாப்பாடெலாம் எடுத்துக்காமல் ஒரு சிறுகீரை வாங்கி அதை பொரியல் பண்ணி சாப்பிட்டேன் காலையில். இதை நீங்கள் பண்ணுறீங்களா? யார்கிட்ட சஜஷன் கேட்டு இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லை பாஸ், நான் படித்து பார்த்ததில் ஃபைபர் கண்டென்ட் கீரை எடுத்துட்டீங்கன்னா அது வந்து உடம்புல இருக்க கொழுப்பெல்லாம் எடுத்துரும். சரி, ஓகே. நீங்கள் இதை எடுத்துக்கிறீங்க, கீரை எடுத்துக்கிட்டீங்க, தப்பு கிடையாது. பட் அந்த கைடன்ஸை எங்கே நீங்கள் வெரிஃபை பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னு நான் கேட்குறேன். இல்லை யூடியூப்பில் போடுவேன். இல்லை யூடியூப்பில் போட்டு பார்க்கக்கூடாது. ப்ராப்பரான அதுக்கான ஒரு புக்கோ மற்ற ஏதோ ஒரு விஷயம் இருந்தால் தான் வந்து நம்ம சஜஷனில் கொடுக்கணும். இல்லை பார்க்குற ஏற்கனவே நான் ஒர்க் பண்ண ஆஃபீஸில் வந்திருந்தாங்க டயட்டிஷியன். அவங்கக்கிட்ட கேட்டிருக்கேன். அவங்களும் அந்த அட்வைஸ் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி கீரை நிறைய எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஒயிட் ரைஸ் அது மாதிரி ஒயிட் ஐட்டம்லாம் கம்மி பண்ணிக்கோங்க ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். மக்களை இன்னைக்கான டிப்ஸ் இதுதான். அவர் வந்து கீரை எடுத்துகிட்டு இருக்காராம். நீங்களுமே உங்களுடைய ஃபைபர் இன்க்ரீஸ் நீங்கள் சாப்பிட்ற ஃபைபர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா கீரை எடுத்துக்கோங்கன்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இவர் சொன்னாலுமே நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய டயட்டிஷனோ இல்லை நீங்களோ ரிசர்ச் பண்ணி தான் நீங்கள் அதை எடுத்து இவர் சொல்கிறாருன்ட்டு நீங்களும் கண்மூடித்தனமாக கீரை மட்டும் சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமானா கிடையாது. அது கூட என்னென்ன தேவையோ எல்லாமே எடுத்துக்கிட்டா தான் உங்கள் பாடிக்கு என்ன தேவைன்றது நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இது ஒரு சஜஷனாக மட்டும் தான் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி மீதி நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஓகே உங்களுக்கு. டைம் இப்போது 7:34. கரெக்டாக 9194 ஸ்டெப்பு நடந்து போய் கொண்டு இருக்கிறோம். பாச இன்னைக்கு என்ன கேள்வி கணையோட வந்திருக்கீங்களா? இன்னைக்கு வந்திருக்கேன் பாஸ். கேள்வி கணை வச்சிருக்கீங்க நம்புறேன். பதில் சொல்கிற மாதிரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மக்களே, அவர் கொஸ்டின் கேட்ட உடனே எனக்கு இன்கேஸ் தெரியல நீங்கள் கமெண்ட் போடுங்க. ஓகேங்களா? பாஸ் வந்து கமெண்ட் என்கிட்ட கதற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ நீங்களே ஒரு கேள்வி பண்ணி போட்டுருங்க. பாஸ் ரெடி? ஓகே, கேளுங்க. நெத்தி பொட்டில் எண்ணெய் தூக்கி பொட்டு போல வச்சவள் தான் அந்த வரி. நெத்தி பொட்டில் எண்ணெய் தூக்கி பொட்டு போல வச்சவளே. இங்கே கேள்விப்பட்ட பாட்டு மாதிரி தான் இருக்குது. டைம் 7:40. 9663 ஸ்டெப்போட எங்களோட பயணம் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. பாஸ் கேட்ட கேள்விக்கு ஓரளவுக்கு என்னால் கெஸ் பண்ண முடியாது. முதல்ல நம்பர் ஞாபகத்துக்கு வரல, அதனால் 2வது குழு அவர்கிட்ட கேட்க போகிறோம். பாஸ் 2வது குழு சொல்லுங்கள். சுத்துப்பட்டு ஊரே பார்த்து கண்ணு பட்டு வந்தவள். சுத்துப்பட்டு என்னங்க நெத்தி போட்டுன்றீங்க, சுற்றி போட்டுன்றீங்க. இப்போ பழையப்பாங்க புதுசாங்கன்றதான் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஓரளவுக்கு புதுசாங்கடா. புதுசாங்க தானே? ஆமாம் ஆமாம். சரி இருங்க மக்களை, யோசிச்சு பார்க்குறேன். உங்களுக்கு யாரும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அவர் சொன்ன 2 லைனும் வச்சு பார்க்கும்போது அந்த படம் பேர் ஞாபகம் வந்துருச்சு, ஆனால் முதல் லைன் ஞாபகத்துக்கு வரல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா? நாங்கள் 10 ஸ்டெப்ஸ் முடிச்சுட்டு உங்களை சந்திக்கிறோம். படம் பேருமே நீங்களே கமெண்ட்லேயே பண்ணிவிடுங்க. டைம் இப்போ கரெக்டாக 7:47. 10,097 ஸ்டெப்போட 22வது நாள் கம்ப்ளீட் ஆகுது. நான் சொன்ன வரிக்கான விடையை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். திருப்பி அந்த வரியை சொல்கிறேன். நெத்தி பொட்டில் எண்ணெய் தூக்கி பொட்டு போல வச்சவளே, சுத்துப்பட்டு ஊரே பார்க்க கண்ணு பட்டு வந்தவளே, இதான் அந்த வரி. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இன்றைக்கி சிறப்பாக முடிச்சிருக்கோம். நாளைக்கு சந்திக்கலாம். ஓகே மக்களே, பாஸ் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியலன்றதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் லேட்டஸ்ட் சாங் தான். லேட்டஸ்ட்னால் கொஞ்சம் முன்னாடி வந்த சாங்கு. முதல்ல எனக்கு தெரியல, பட் யார் ஆக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆக்டர் நேமும் சாங் நேமும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். நீங்கள் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, உங்களை பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்டே ஃபிட். பை.